வெல்கம் டு பிரிதாஸ் இன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸான 2 மினிட்ல சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம அதில் உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு 2 முட்டை எடுத்துருக்கோம், ஜீரகம், தேங்காய் துருவினது 1/2 கப், பச்சை மிளகு 4, மிளகுத்தூள், கறிவேப்பிலை, தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜார் எடுத்துகிட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவினது எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 1.5 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில். அதுக்கப்புறம் பச்சை மிளகு 4, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. ஓகே, இதை நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேறு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் எடுத்துருந்தோம், இல்லை 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தோம், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். அரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தோம். சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அரைச்சி விழுது, அதை எடுத்து இதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு பச்சை வாசனை இதுலேருந்து போகணும். ரொம்ப வதக்கலாம் வேண்டாம், லைட்டாக வணக்கும்போது அதில் போயிடும் அந்த ஜீரகம். அதுக்கப்புறம் பச்சை மிளகு, தேங்காய், இதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போவே மனம் வருது. அதே மாதிரி இதில் நம்ம வெங்காயமோ எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகு, ஜீரகம், தேங்காய். ஓகே பாருங்கள், இப்போ அந்த மனம் போயிடுச்சு. பச்சை மணம் அதாவது அந்த பச்சை மிளகுக்குலாம் ஒரு மனம் இருக்கு இல்லையா, ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துலேயே அது போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 2 முட்டை எடுத்துருந்தோம் இல்லையா, அதை உடச்சிட்டு இப்போ நம்ம இதை வதக்கியிருந்தோம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குருமிளகு பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. அதாவது நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சம் முட்டை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அளவு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஜீரகம், தேங்காய், அந்த பச்சை மிளகு இதெல்லாம் அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அந்த முட்டையோட மிக்ஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்மையாக டேஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட இல்லையா, அதனால் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லார் வீட்லேயும் முட்டை இருக்கும், வெறும் ஜீரகம் இது எல்லாமே இருக்கிறது தான், போட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ இதை நல்லா வதங்கி பாருங்கள். இப்போ ஏகദേശம் இந்த பருவத்தில் வந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இது வதக்கி அந்த அதாவது தண்ணி பிசுப்பெல்லாம் இல்லாமல் தண்ணியோட அதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட முட்டை அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், அதே மாதிரி ட்ரை பண்ணி அதுவும் போடலாம். உங்களோட கருத்துக்களை என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போது நம்மளோட முட்டை அவியல், எக் அவியல் ரெடி. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பாய், டேக் கேர்.